என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறோருமான ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பல வேளைகளில் நீங்கள் கடினமான பாதையின் வழியாய் கடந்து போகிற சமயத்தில் வேதத்தை வாசிக்க எனக்கு மனமில்லை, ஜெபிக்க என்னால் முடியவில்லை, நானே சோர்ந்து போயிருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி புலம்புகிறீர்கள் அல்லவா? அல்லது ஒரு மூலையில் போய் முடங்கி விடுகிறீர்கள் அல்லவா? யோபுவின் புத்தகத்தில் 42வது அதிகாரத்தில் 10வது வசனத்தின் முதல் பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தபோது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்கள். யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபத்தை ஏறெடுத்த பொழுது அவருடைய நிலைமை எப்படிப்பட்ட ஒரு நிலையாய் காணப்பட்டது? மிகவும் பரிதாபமான ஒரு நிலையாய் காணப்படவில்லையா? தன்னுடைய சொத்து சுதந்திரங்கள் அத்தனையும் இழந்து போய், சரீரத்தில் இருக்கிற சுகத்தையும் இழந்து போய், உடலெல்லாம் கொடிதான புண்களினால் அழுகி நாற்றம் எடுத்து கொண்டிருக்கிற அந்த வேளையிலும் எல்லாவற்றுக்கும் மேலாக தன் 10 பிள்ளைகளையும் ஒரே நாளில் பறிகொடுத்து எவ்வளவு மனமுடைந்து போன ஒரு நிலையில் அவர் காணப்பட்டிருப்பார். ஆனால் அந்த நிலையிலும் சோர்ந்து போகாமல் தன்னுடைய நண்பர்களுக்காக அவர் விண்ணப்பத்தை ஏறெடுத்தார் என்பது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்கள். பல வேளைகளில் நீங்கள் சொல்லுகிறீர்கள் அல்லவா, இந்த வேலையில் யாராவது என் தலைமையில் கை வைத்து ஜெபம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபத்தை ஏறெடுக்க ஆரம்பியுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சன்னிதானத்திலே அவர்களுக்காக இறைஞ்சி மன்றாட ஆரம்பியுங்கள். அது எப்படிப்பட்ட ஊழியம் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவின் சந்நிதியிலே வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு கூட ஜெபத்தை ஏறெடுத்து கொண்டிருக்கிறார். மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எப்படி நமக்காக பரிந்து பேசுகிறாரோ அதே போல நாம் அவரிடத்தில் மற்றவர்களுக்காக இறைஞ்சி மன்றாடுகிறோம் பாருங்கள். அப்படிப்பட்ட ஊழியம் எவ்வளவு பாக்கியமான ஒரு ஊழியம் பாருங்கள். மனம் தளர்ந்த வேளையிலும், மனம் உடைந்து போன வேளையிலும், பலகீன சமயத்திலும் மற்றவர்களுக்காக ஊக்கமாய் ஜெபத்தை ஏறெடுக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமான காரியத்தை செய்வது மாத்திரமல்ல, உங்கள் சிறையிருப்பையும் திருப்பி மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.